ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன். ஸோ பாதி தூரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து லைவாக வரும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவங்கள அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி வண்டியில் உட்கார வச்சு கரெக்டாக ஈவினிங் 6 மணிக்கெலாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கீங்க? இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். தர்ஷாங்க விளையாண்டுருக்காங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுமே உடனே பசங்களை கூட்டிகிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த காஸ்டியூமில் தான் பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாமி வரும்போதும் கோவிலுக்கு போகும்போதும் நம்ம வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸோடு தான் கூப்பிட்டு வந்தேன். தர்ஷன் அங்கே முன்னாடி விளாண்டுட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்? விருதாச்சலத்துக்கு போகிறோம். ஸோ சிதம்பரத்துலேருந்து இப்போ இங்கே 6 மணிக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அடுத்த ட்ராவல் விருதாச்சலம் தான் போக போகிறோம். அக்கா வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ தொடர்ந்து லைவாக வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதோட பாப்பா வந்து விருதாச்சலம் வந்திருக்கா. இன்றைக்கி வந்து எங்கள் உபயம், அதுக்கு மாலை வெடி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. மளிகை ஜாமான்லாம் 2 பசங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும். ஆல்ரெடி சுமங்கலியில் போய் தேடி பார்த்தோம், கிடைக்கல. நீங்கள் விளாக்லேயே பார்த்துருப்பீங்க. அதனால இப்போ விருதாச்சலத்தில் ஜேகேஆர்ல இருக்கு. நேற்றே பார்த்துட்டேன். பட் இப்போ இவங்களை வர வச்சு போட்டு பார்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. சரி போலாமா? இப்போ கரெக்டாக நைட்டு 7:30 மணிக்கு கிளம்பிருக்கோம். ஆயிடுச்சு. அம்மா வீட்டிலேருந்து இங்கே வரத்துக்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க அவ 5 மணிக்கு வந்தா, இவங்க எல்லாம் 5:30க்கு தான் வந்தாங்க. ஸோ டைமிங் எல்லாம் ஸ்கூல் போய் வந்தனால லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உபயங்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஸ்கூல் லீவா இருந்தா நம்ம சீக்கிரம் வந்திருக்கலாம். சரி, ஓகே, நம்ம கிளம்பலாமா? பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் கிளம்பியாச்சு. இப்போ நேரா துணி கடைக்கு போறோம். வாங்க வாங்க, வேகமாக போங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் இப்போ ஜேகேஆர் டெக்ஸ் போக போகிறோம். தன்ஷிக்கு இப்போது ட்ரெஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். வச்சுக்காமி, தன்ஷிக்கு வச்சுக்காமி. டிசைன் சரியில்லை. க்ரீன் கலர் வை. போட்டே பார்க்க போறியா? போட்டலாம். காமி காமி தன்ஷியா பிடிச்சிருக்கா? ஸோ இந்த மாடலை நம்ம எடுக்க போகிறோம். ஃபைனலாக இந்த ட்ரெஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ் பிடிச்ச கலரா? ட்ரெஸ் எடுத்தாச்சு. அடுத்து எங்கே போகிறோம்? என் வண்டி எங்கே இருக்குது? இங்கே நிற்கிது. இங்கே இருக்குது. பில்லு அது உள்ள வச்சிரு. அடுத்து சபரிக்கு சல் என்று வந்தாச்சு. வேகமாக சபரி கடைக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்? டாப் எடுத்துட்டு போகலான்ட்டு. போங்க. காமி, ஆடி ஆஃபரில் 2 டாப்பு. ப்ரைஸ் எவ்வளோ? 140 ரூபா. 2 டாப்பு. டபுள் எக்ஸல் தானே தன்ஷிக்கு? இல்லை, ஷார்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு. இது வந்து எனக்கு ஓப்பன் டாப்பா தன்ஷிக்கு? இதே நம்பர்ல தான். அது வந்து கீழே ஷார்ட்டாக இருக்கும், இது லாங்காக இருக்கும். இது எவ்வளோ? 550 ரூபா 2. இது எல்லாமே சபரியில் ஆஃபரில் இருக்குது. ஆடி ஆஃபர். எடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. 2 டாப் மட்டும் எடுக்க போறியா? ஓகேல. அடுத்து இப்போ கடை வீதிக்கு வந்திருக்கோம். சாமிக்கு பார்த்தீங்கன்னா 4 மாலை வாங்குறோம். சம்மிங் மாலை. ஒரு மாலை எவ்வளோ சசி? 155. 150. கடை வீதி பாருங்க. ₹600 4 சம்மிங் மாலை 4 வாங்கியாச்சு. எவ்வளோ? ஒரு மாலை 150 ரூபா. 4 மாலை வாங்கியாச்சு.
அடுத்து எங்கே வந்திருக்கோம்? ராம்தேவ் பேங்கிள்ஸ் ஹோல்சேல் நெக்லஸ் எடுக்கவா? நெக்லஸ் ரேட்லாம் எவ்வளோ இப்போ தான் எடுத்துகிட்டு பாருங்க. ஹோல்சேல் கடை. பசங்களுக்கு தேவையான வளையல், மணி, பொட்டு, ஜடை பேண்ட் எல்லாமே இருக்குது. 2 வேணுமா 1 வேணுமா ஸ்வேதா? 2 செட்டு ஒரு வேணுமா 1 செட்டு வேணுமா? அழகா இருக்கா? சரி பாரு என்னன்னு பாரு எடுத்துக்கோ. உனக்கு ஓகேனா எடுத்துக்கோ. நல்லா இருக்கு. ப்ரைஸ்லாம் எவ்வளோ வருது? எடுத்தா தான் தெரியும் ரேட்லாம். 2 செட்டாக இருக்குமா அந்த மாதிரி? டபுள் செட். திரும்ப நானும் கூட வந்து நாங்கள் 2 பேரும் ஒரே சரி நீ ஒரே மாதிரியே எடுத்துக்கிட்டீங்க 2 பேரும் நல்லா இருக்கு. நோ சிங்கிள் நான் கேட்டது டபுள். உங்களுக்கு பார்த்து எடுக்க தெரியுமா ஃபர்ஸ்ட்டு? கேட்டா ஜஸ்ட்டு அவளுக்கு எடுத்த மாதிரி காவியாக்கு கம்மி எடுத்துக்கிறியா? இந்த மாதிரி எதுக்குமே இவ்வளோ பெருசு மண்டை இது மண்டையா? இப்போ பாருங்க, நெக்லஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பீஸ் இருக்கு. இது வேணாம் இந்த மாதிரி பார்க்கலாம். இதுதான் நான் காவியாக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இது காவியாக்கு கொண்டு போய் கொடுப்பேன். நல்லா பாரு காவியா செட்டு தான் இது. இதுதான் ஒரு எடுத்துக்கிச்சுட்டு வந்து நான் சரி பண்ணுறேன். பெருசு நான் போட மாட்டேன். ஃபைனலாக இந்த நெக்லஸ் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். தன்ஷி பிடிச்சிருக்கா? அதில் போட்டு பார்த்தேன். ஸ்வேதாக்கு ஒன்று, தன்ஷிக்கு ஒன்று. ப்ரைஸ் வந்து 450 ரூபா சொல்லியிருக்காங்க. இது 550. பட் இவ்வளோ லென்த்து நமக்கு தேவையில்லை. இது உடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம். கொஞ்சம் தண்ணி போடலாம் குடிக்க. டார்க் சோடு பார்க்குறீங்களா? இந்த நெக்லஸ் தான் பிடிச்சிருக்கோம். இப்போ இதுதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். தண்ணி போட நீ ஆசைப்படுற கம்மி இப்படி வா. ஸ்வேதாக்கு பார்ப்போம். இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பாருங்கள், கண்ணாடி வளையல்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ வளையல் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. ஸோ பில் பே பண்ணியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்? 2 நெக்லஸ்ஸு, 2 வளைய, நெக்லஸ்ஸு, 2 பூனை, அவ்வளோதான். 1000 ரூபாய் வந்துடுச்சு. திங்ஸ்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாமே இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ட்ரெஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது, மாலை இருக்குது, எண்ணெய் வத்தி சுடும். ஸோ கிளம்பலாமா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகிடுச்சு. வீட்டுக்கு போக நைட்டு 10 ஆகிடுமா? தூங்க முடியாது. எப்படி நைட்டு விடிய யாரும் தூங்க போகிறது இல்லை. பையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. டயர்டாக தான் இருக்கும் இன்றைக்கி ஒரு நாள். வாங்க அடுத்து. ரித்திக்கு ஒரு பைய வச்சுட்டு ரெடியாக நிற்கிறேன். நான் ஒரு பைய வச்சுட்டு ரெடியாக நிற்கிறேன். 9:30 மணிக்கு கிளம்பிடுவோம். நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். பாருங்க எங்களை ஒரு பை. வாங்க எங்கள் உபயத்துக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டிஜே வச்சுருக்காங்களாம், போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்வேதாங்க, ஸ்வேதா மட்டும் இன்னும் வரல. ஸ்வேதா ஸோ எல்லாரும் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம்.
உபயத்துக்கு நல்லபடியாக போயிட்டு சாமி ஊர்வலத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். ஊர்வலத்துக்கு முன்னாடி ஒரு ஆமாம் டிஜே அதெல்லாம் முடிச்சுட்டு வெடிலாம் நல்லா வெடிச்சிட்டு எங்கள் கண் எதிர்க்க புசோனெல்லாம் வச்சு பக்காவாக பண்ணி சாமி அப்போ தான் வழி எடுப்பாங்க ஊர்வலம் சுற்றி வர்றதுக்கு. நாங்கள் போன டைம் வந்து 11 மணி வந்த டைம் 2 மணி, இப்போ 3 மணி. இப்போ 3 மணி. நைட்டு 3 மணிக்கு பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இங்கே ஒருத்தர் மண்ணை எழுதிட்டு இருக்காரு. நைட்டு 3 மணி இருக்காரு. ஃபேர்வால் வந்து இப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கான் அடுத்து விளையாட ரவுண்டுக்கு. எல்லாரும் நைட்டு 3 மணிக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. வந்து கோலம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து அதை வந்து வரைகிறாங்க. வாட்ச்மேன் இங்கே பாருங்க, ஸ்வேதா போட்ட கோலம் ஆல்ரெடி நிறைய விளாகில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ அழகாக போடுறா பாருங்க. பெரிய ரங்கோலி ரோடு சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வந்து கோலம் போட்டுட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்கு எங்கள் உபயம் சும்மா கெத்தா நல்லா பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ நாள் அம்மா தான் சும்மா சிம்பிளாக போட்டிருக்கோம். இன்னைக்கு ஸ்வேதா வந்துட்டால, ஸ்வேதா வந்து என் தங்கச்சி மாதிரி, என் சின்ன ஸ்ரீ என்ன பண்ணுவாளோ அதை அப்படியே பண்ணுவோம். ஸோ என் தங்கச்சி சூப்பராக கோலம் போடும், அதே போல் ஸ்வேதாவும் நல்லா கோலம் போடுறான். ரோடு சைஸ்க்கு கோலம் இருக்குது. 3 மணிக்கு விடிய காலில் 3 மணிக்கு பாருங்கள், யாருமே தூங்கலை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோலம், அக்கா வீட்டுக்கும் ஒரு கோலம் வந்து போட்டுருவோம், சீட்டி போட்ட வீட்டுக்கு. அப்பா அந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு, அம்மா உள்ளார மாவேலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் சம்திங் சாமி வந்துடும். இப்படி தான் வருஷம் போகும். இப்போ என்னன்னா ஒரு 1 or 2 hour தான் டைம் கிடைக்கும் தூங்குற மாதிரி. ஆனால் இன்னைய நாள் வந்து பாட்டு கச்சேரி, அதாவது இந்த டிஜே போட்டதுனால ஒரு 4 மணி நேரம் சம்திங் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இன்னைக்கு டைம் போகிறதே தெரியல, தூக்கமும் வரல. எப்படா சாமி வரும், இப்போ வாங்கி வச்ச பட்டாசுலாம் எப்படா சாமிக்கு வச்சு வெடிச்சிட்டு மாவேலுக்கு போடணும், மாலை போடணும், கும்பிடணும் அப்படின்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெடிஞ்சிருச்சு, சாமி வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வெடி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். வாங்க சாமியை பார்க்கலாம். என்னென்ன வெடி? இது வந்து கிராக்லிங் ஃபவுண்டேஷன், பீகாக்கு, 30 ஷார்ட்ஸ். அப்பா சேர் போட்டு ரெடியாக உட்காந்துருக்கிறாரு. வேணாம், ஏன்னா வெளிச்சம் ஆயிடுச்சுல்ல, அதனால ஒரு புசோனை மட்டும் வச்சுக்கோ. ஏன்னா ரொம்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாமியே வந்திருக்கு. ஓகே, அது ஓகே. அப்பா போயிட்டு பார்க்குறாரு சாமி எங்கே வருதுன்னு. நம்மளும் போயிட்டு பார்ப்போம் எங்கே வருது. இந்த கோலம் பாருங்க, அம்மா போட்டது. இந்த கோலம் ஸ்வேதா போட்டது. மாலை, பூவு, தண்ணி, மாவிளக்கு, தேங்காய் எல்லாம் ரெடியாக இருக்கு. அன்பு சகோதரர் சந்தோஷ் அவர்களுக்கு எனது சார்பாக மனமார்ந்த நன்றிகள். ஷார்ட்ஸ் வைக்க போகிறோம். ஆக்சுவலி இங்கே வந்து லைன் போகுது, ஓரமாக 2 கல் வச்சு வைக்க போகிறோம். அடுத்த 2 பொசோனம். தர்ஷன் ரெண்டுத்தையும் அங்கேயான்னு கேட்குறான். அவன் ரெண்டுத்தையும் அங்கே வைக்கிறோம்.
பகல்ல வெடிக்குது. தர்ஷன் இப்போ சாமிக்கு மாலை போட போகிறான். நீ நினைக்கிற அரை தூக்கத்தில் இருக்கேன். இதையா இதையா வாங்கியாச்சா? அடுத்து சீட்டி போட்ட வீட்டில் இப்போ தீவார்த்தனை வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே ரித்திஷும் ரித்திக்கும் சாமிக்கு மாலை போட போகிறாங்க. போ போ ரித்திஷ் போ. தெரியல பாரு. சசி இன்னொரு மாலை அம்மா கேட்கு. சாமிலாம் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாரும் நல்லபடியா தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து உடனே பக்கா பசங்களை இட்டுட்டு போய் ஸ்கூல் அனுப்பணும். நான் சிதம்பரம் போய் பசங்களை ஸ்கூல் அனுப்பணும். ஸோ இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்பா பாருங்க.